வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், வீக்லி அனாலிசிங்கில் இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆணுச்சு, நாளை தினம் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பர்களே, இந்த ரேஞ்ச் 24,100 24,400 இந்த ரேஞ்சு சைட்வேஸ் ரேஞ்சு அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்ச் 24,400ங்கிறத அட்ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் விங் நம்ம வீக்லி கேண்டிலில் வைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனிச்சு. அதை நான் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 24,500 மல்டிபிள் டைம் 1 2 3 4 4 டைம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிலே தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே 2-3 டைம் இதை தான் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். 24,500 அந்த ரேஞ்சு தான் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் 25,100 to 200 ஜோன் சப்போர்ட்டாகவே ரெசிஸ்டன்ஸாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போயும் அதே தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 24,900 மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,193 இந்த ரேஞ்சு 200 இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் டைரெக்ஷன்லையோ டவுன் டைரெக்ஷன்லையோ எதிர்பார்க்க முடியும். இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கான சான்சஸும், இந்த லெவலை பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 24,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,156 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,850 இதுதான் மார்க்கெட்டுக்கான இமிடியேட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. 25,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 25,600 இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பைரி இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு சென்செக்ஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலே தான் அகைன் வந்திருக்கு. இந்த கேப் டவுன் ஆச்சுல, அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. நம்ம நேற்றுக்கு சொன்ன 55,971 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 56,600 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 56,600 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 57,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் ஃபர்தராக ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டான சப்போர்ட் 55,000 55,100 இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. இடையில என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, 55,466 இந்த ரேஞ்சு 500 ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 54,580 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 53,479 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸும் நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்டு, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே போணுச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்ம சொன்ன இந்த லெவலில் பாருங்கள் 80,400 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்ட் சப்போர்ட் ரேஞ்சு 80,400. சரிங்களா? இந்த லெவலில் ஒரு சப்போர்ட்டை ப்ரீவியஸாக ஃப்ரைடே அன்றைக்கே எடுத்திருக்கு. அந்த லெவல்லேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா 82,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 84,150 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 86,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா 80,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 79,000 அப்படிங்கிறது
ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டே கேண்டில், வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இருக்கும், அது எந்த பக்கமாக இருந்தாலும். சரிங்களா, ஏன்னா 1 மந்த்தாக ஒரு இடத்த வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்குது. அது அந்த லெவலில் வந்து அதுதான் வந்து முக்கியமான லெவல் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா, இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுவதும் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மந்தில் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 9 o'clock வந்து அந்த வெபினார் வந்து இருக்கும். அந்த வெபினாரில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம். ஜாபில் இருக்கிறவங்க கூட கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து இன்ட்ராடேக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களோட சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் ஓஐ டேட்டா சென்செக்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓஐ டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81,800 இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நியரஸ்ட்டாக எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. 82,000 அப்படிங்கிற லெவலில் கொஞ்சமாக இருக்குது. 82,500, 81,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை விட்டால் இடையில எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக பில்ட் ஆகலை. சரிங்களா, மார்க்கெட் வந்து காலைல ஓப்பன் ஆகி ஒரு 10:30, 11 மணி சுமாருக்கு மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஓவரால் ஹைலி வால்டைலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது காமிக்குது. சரிங்களா, ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50 எல்லாத்துலேயும் வந்து எது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 ஸ்டாக் வந்து நிஃப்டியில் வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. 6 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்திருக்கு. ஓவரால் 6ல் பஜாஜ் ஃபின்சர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் தான். டாடா மோட்டார், டாக்டர் ரெட்டி, அதானி போர்ட்டு, சன்ஃபார்மா, பிரிட்டானியா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்திருக்காங்க. தென் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு 11 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ். வெறும் கனரா பேங்க் 1 மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருந்திருக்கு. தென் சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ். வெறும் 5 ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருந்திருக்கு. ஒரு 3லேருந்து 4 ஸ்டாக் தான் நெகட்டிவ். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருந்திருக்கு. நாளைய தினம் வந்து பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நாளைக்கு வீக்லி அனலைசிங்கில் வந்து பார்க்கலாம். இன்னுமே வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை, சைட்வேஸில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டோட டிசிஷன் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் முடிவு பண்ண முடியும். சரிங்களா, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.